ஒன்று மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க, சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மனைவி தான் இல்லையே, வேறு எங்கேயா போனாலும் தப்பாகிடும், வேறு ஏதாவது தப்பாக போயிட்டாலும் நோய் வந்துடும்ன்றதுக்காக சில பேருக்கு வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் எனர்ஜி. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறது கூட, உறுப்பில் பிடிக்கிறது கூட, கையில் பிடிக்கிறது கூட உறுப்பு இருக்காது, தும்மாந்தோண்டு ஆகிடும். ஏன்னா அவர் அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணுறாருல்ல. செயற்கை முறையில் செக்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இயற்கையான முறையில் உறுப்பு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. மாஸ்டர்பேஷன் பண்ண 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 உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் சுத்தமாக வற்றி போய் அவருக்கு ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தாலோ, ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்த்தாலோ, இல்லை செக்ஸை பற்றி நினப்பு வந்தாலோ அவருக்கு ஏஞ்சிருக்காது. அதால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விடுபடுறீங்க இல்லையா, அந்த விடுபடுற கேப்பில் ஒன்று திருமணம் செய்து கொள்ளுங்க. இல்லையா உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு மட்டும் உண்மையாகிற கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இப்படி தான் பண்ணணுமோ தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆரோக்கியம் போக தான் செய்யும். ரொம்ப நாள் கேப் விட்டு 5 வருஷம் 10 வருஷம் கேப் விட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் முழுமையாக அந்த பொண்ணை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த காலம் கடந்து வரும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அடிக்ட் ஆகிறாங்க. நான் சொன்ன மாதிரி மெயினாக கைப்பழக்கம் தான். டெய்லி செக்ஸ் பண்ணவங்களுக்கு திடீர்னு செக்ஸ் பண்ண பெண் இல்லை, என்ன பண்ண முடியும்? அவர் உணர்ச்சி வரதான் செய்யும். அப்போ அவர் கைப்பழக்கம் பண்ண தான் செஞ்சு ஆகணும். அது அப்படியே அடிக்ட் ஆகிடுவார். அது பண்ணால் உணர்ச்சி நல்லா இருக்குது, அது ஒரு சுகமாக இருக்குன்னு அதுக்கு செஞ்சு 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 ஆண் உறுப்பை சிறிதாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது. இது மாதிரி நிறைய ஆண்கள் இருப்பீங்க. நான் சொன்ன பாருங்க, 85 வயதானவர் என்கிட்ட வராரு, என்ன கேட்டு வராரு கேட்டுங்க, நான் பண்ணுறேன் ஆனால் சீக்கிரம் வந்துடுது. அப்போ 85 வயசுக்கும் பண்ண முடியுதுன்னு ஒரு உதாரணம் இருக்கார் இல்லை அந்த பெரியவர். அப்போ அந்த சீக்கிரம் வரவருக்கு நான் அருமையான மருந்து கொடுத்தேன். அவர் ஃபோனில் சொல்கிறாரு, சார் என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை சார், உங்கள் மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து தான் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த பெண்ணு அதுக்கு முன்னே என்னை மதிக்காது சார், என்னை கேவலமாக பேசும், திட்டும் சார், இப்போ என்னை சந்தோஷமாக பார்த்துக்குது. இப்படிதான் நான் ஒரு முறை படுத்து ஏஞ்ச உடனே அதுக்கப்புறம் அது எனக்கு சொல்கிறதெல்லாம் செய்யுது சார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டுறாரு. அது மாதிரி எவ்வளோ வயதானாலும் பரவாயில்ல சார், வயதானவர்களே 45, 50, 60, 70, 80 இருந்தாலும் சரி, 85 இருந்தாலும் சரி, என்கிட்ட வாங்க. உங்களுடைய ஆண் உறுப்பை வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்பி மாதிரி நிற்க வைக்கிறேன்.